நீங்கள் நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாதி தூக்கத்தில் எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு எதிரில் இருக்கிற கண்ணாடியை பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் ஏதோ ஒரு குழந்தை நின்று தலைவாரிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. மனோஜும் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸும் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்து அங்கே ஸ்டே பண்ணி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேருக்குமே வேற ஷிஃப்ட். ஒருத்தவங்க வேலைக்கு போகும்போது இன்னொருத்தவங்க வீட்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் மனோஜோட ஃப்ரெண்டு விமல் மட்டும் வீட்டில் இருக்காரு. அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, விமல் தூங்கிட்டு இருக்கும்போது பாதி தூக்கத்தில் எழுந்துக்கிறான். அப்படி எழுந்து அவனுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கண்ணாடியை பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் ஏதோ ஒரு சின்ன குழந்தை நின்று தலைவாரிட்டு இருக்க மாதிரி இருந்திருக்கு. இதை பார்த்து விமல் ரொம்பவே பயந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றான். அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் உன்னோட கனவா இருக்கும், நீ எதுக்கும் பயப்படாத தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் மனோஜ் அந்த வீட்டில் தனியா டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரூமோட டோர் பக்கத்துல ஏதோ ஒரு குழந்தை கன்னத்துல கை வச்சு உட்காந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே மனோஜுக்கு பயங்கரமாக பயம் வந்துடுது. மனோஜ் அப்போ என்ன பண்ணுறான்னா, எப்படின்னா பொறுமையாக அந்த டோரை தாண்டி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோரை தாண்டி போக ட்ரை பண்ணுறான். அவன் அந்த டோர் கிட்ட போக போக அந்த குழந்தையோட தலை அப்படியே திரும்பி மனோஜையே பார்த்துட்டு இருக்கு. மனோஜ் பயங்கரமாக பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போய் கீழே விழுந்து அவனுக்கு தலையிலேயே அடிபட்டுருது. அடுத்த நாள் காலையில் மனோஜோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த வீட்டு ஓனர் கிட்ட போயிட்டு நடந்த இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சண்டை போடுறாங்க. அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனரும் கரெக்டான பதில் சொல்லாமல் ஏதோ சொல்லி மலிப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. பட் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க இவங்களை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ஒரு அப்பாவும் ஒரு குட்டி பொண்ணும் இருந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு அம்மா இல்லை. ஸோ இவர் டெய்லி என்ன பண்ணுவாருன்னா, ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த குழந்தைய அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி தாப்பால் போட்டு போயிடுவாராம். அந்த குழந்தைய நாள் முழுக்க என்னை காப்பாத்துங்க, பயமா இருக்கு, காப்பாத்துங்கன்னு கத்திட்டே இருக்குமா. குழந்தை என்னதான் கத்தினாலும் எங்களால போய் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்க அப்பா வீட்டை பூட்டிட்டு போயிருப்பாரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த சின்ன பொண்ணு தூக்கில் தொங்கிட்டு இருந்திருக்கு. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த வீட்டில் இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்களா? அதே மாதிரி தான் மனோஜும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. மனோஜோட இடத்துல நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த சின்ன குழந்தைகிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பீங்களா, இல்லை பயந்து ஓடி இருப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லிடுங்க. தென் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.